ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாடா குரூப்போட அனதர் கம்பெனியான டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த டாடா கேபிட்டலோட ஐபிஓ வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, கம்பெனி வந்து என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, கீ ஸ்ட்ரென்த் எல்லாம் என்னென்ன, அப்புறம் அவங்களுக்கு ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுது, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டாடா கேபிட்டல் அப்படிங்கிற பார்த்தோம்னா, இது டாடா குரூப்போட ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்க வந்து நிறைய டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு என்பிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ரீட்டைல், எஸ்எம்இ, கார்பரேட், அப்புறம் வந்து கிளீன் டெக், அப்புறம் மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 2007 பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்சிடரி வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் கிளீன் டெக் ஃபினான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சப்சிடரி ரெண்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் லோன் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஹோம் லோன்ஸ் இருக்கு, பர்சனல் லோன்ஸ் இருக்கு, அதே மாதிரி எஸ்எம்இ லோன்ஸ் கொடுக்குறாங்க, வெஹிக்கிள் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஷேர்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதேமாரி அவங்களோட சப்சிடரி ஆனால் டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் லோன்ஸ், டாடா கிளீன் டெக் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிரீன் டெக் அண்ட் சஸ்டைனபிள் ஃபினான்ஸ், அந்த மாதிரியான ஃபினான்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட மார்க்கெட் பொசிஷன் அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் என்பிஎஃப்சியாக இருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ராங் பிராண்ட் நேம் இருக்குது. டாடா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் நேம். இவங்களுக்கு வந்து மக்களிடையே நிறைய ட்ரஸ்ட்டை வந்து இது ஏற்படுத்தும். அதேமாதிரி இவங்க லோ பாரோயிங் காஸ்ட் தான் கொடுக்குறாங்க, 7.8% அப்புறம் லெண்டிங் yieldsன்னு பார்த்தீங்கன்னா 12% வரைக்கும் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்னு பார்க்கும்போது ஃபிசிக்கலாக வந்து 1500க்கு மேலே பிரான்ச்சஸும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் இவங்க வந்து நிறைய டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா 95% மேலே லோன்ஸ் வந்து டிஜிட்டலாகவே ப்ராசஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. டிஜிட்டலாக இருக்கிறங்காட்டிக்கு இவங்களால ஈஸியாக லோன் எல்லாமே ப்ராசஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட கீ ரெவன்யூ இன்சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட 87.5% ஆஃப் டோட்டல் லோன் கிராஸில் வந்து ரீட்டைல் அண்ட் எஸ்எம்இ லோன்ஸ் தான் மெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரீட்டைல் ஃபினான்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா லோன் புக்கில் 61% வந்து ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதேமாரி ஃபீஸ் அண்ட் கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது FY25 மட்டும் 1780 கோடி வந்து இவங்களோட ஃபீஸ் அண்ட் கமிஷன் மூலமா ரெவன்யூ ஜென்ரேட்டாக இருக்குது. இவங்களோட மெயின் இன்கம் சோர்ஸ் வந்து ஃபினான்சிங் ஆப்ரேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது ரெவன்யூ வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி 2023 13,628 கோடி இருந்தது வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து 28,312 கோடி ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட எக்ஸ்பென்ஸும் அதுக்கேற்ற மாதிரியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் இன்கம்னு பார்த்தீங்கன்னா 3,029 கோடியிலிருந்து 3,664 கோடி ஆகும். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 22.23 12.94 ஆகும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து கன்சிஸ்டண்டாக வந்து கம்பெனி வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி இவங்களோட லோன் புக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 23 1.2 lakh crore இருந்த லோன் புக் வந்து 2.26 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 37% CAGR வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ ரிட்டர்ன் ஆன் அசட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. அதே மாதிரி ROI பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக இருக்குது. ஆப்பெக்ஸ் ரேஷியோ வந்து 2.7, இது வந்து ரொம்பவே எஃபிஷியண்டாக இருக்குது. அதே மாதிரி கிரெடிட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெரி லோ அப்படிங்கிறது சொல்லலாம், 1.4% தான் இருக்குது. கீ கிளைண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது 70க்கும் மேற்பட்ட டாடா கம்பெனிஸோட இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க நிறைய பார்ட்னர்ஸோடையும் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது டீலர்ஸ், ஃபின்டெக்ஸ் கம்பெனிஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், அதே மாதிரி ரீட்டைல் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து நிறையவே பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரீட்டைல் அண்ட் எஸ்எம்இ லெண்டிங் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி AI அண்ட் டிஜிட்டல் ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட கோலாக இருக்குது. அதே மாதிரி கிரீன் ஃபினான்சிங், அதாவது EV, சோலார், இந்த மாதிரியான ஃபினான்சிங்கும் இவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸாக இருக்குது. இந்த IPO ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி லெண்டிங் கேபிட்டலை வந்து இன்னுமே பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்களோட மெயின் எய்மாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸோட கீ ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து டாடா சன்ஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக இருக்கிறது வந்து இன்னொரு கீ ஸ்ட்ரென்த். ரீட்டைல், எஸ்எம்இ, கார்பரேட், ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் கிரீன் ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறையா ஃபினான்சிங் ரிலேட்டடான லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அதே மாதிரி டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் என்பிஎஃப்சி, அதாவது 90% நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி 97% ஆஃப் ஆன்போர்டிங் வந்து டிஜிட்டலாகவே நடக்குது. அதாவது AI பேஸ்ட் அண்டர் ரைட்டிங் மூலமா இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரிஸ்க்கும் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவராக இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களோட கீ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இது வந்து RBI ரெகுலேட்டட் கம்பெனி அண்ட் ISO சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட இன்னொரு கீ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து டாடா பிராண்ட் அப்படிங்கிற நேமை வந்து ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து மெயினாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சோலா, அப்புறம் AB கேபிட்டல், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸோட கம்பீட் பண்ணுற மாதிரியா இருக்கும். அதேமாரி நெட் மார்ஜின்ஸும் வந்து அதர் என்பிஎஃப்சி கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி RBIயோட ரெகுலேட்டரி சேஞ்சஸ், அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்லாம் வரும்போது அதனால் இந்த கம்பெனிக்கும் சில பாதிப்புகள் வரக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க.
ரீட்டைல் லோன்ஸ் அண்ட் எஃப்எம்இ லோன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூவில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கீ வீக்னஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. அதேமாதிரி ஃபினான்ஷியலும் பார்த்தாலும் கண்டினியூஸாக வந்து கம்பெனி க்ரோ ஆகிட்டே இருக்குது. அவங்களோட லெண்டிங் பிஸ்னஸையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது லோயராக இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து டாடா பிராண்ட் ஓன் பண்ணுறதுனால நம்ம ரிஸ்க் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் இதாக பார்க்குறது. க்ரோத் பொட்டன்ஷியல் பார்த்தாலும் இன்னுமே ரொம்ப ஹையாக இருக்குது. ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த கம்பெனியில் வந்து லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபினான்சிங் கம்பெனியில் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லிஸ்ட் ஆகும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். ஸோ ஐபிஓ டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஓப்பன் ஆன ஐபிஓ வந்து நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது. அலாட்மெண்ட் வந்து 9th அக்டோபரில் வந்து தெரியும். அப்ளை பண்ண ஐபிஓ வந்து உங்களுக்கு கிடைக்கலனா ரீஃபண்ட் வந்து 10th அக்டோபரில் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ ஐபிஓ லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 13th அக்டோபரில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டாடா கேபிட்டலோட ஐபிஓ பற்றி டீட்டெயிலான வியூ கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.